ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎல்டு எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th NCERT சாப்டர் 13ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். A current through a horizontal power line flows in east to west direction. What is the direction of magnetic field at a point directly below it and a point directly above it அப்படின்னு கேக்குறாங்க. கேள்வியே படிச்சாச்சு. இப்போ இதுல கொடுத்திருக்கிறது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணி ஆகணும், ரைட் ஹேண்ட் ரூல் என்னன்றதை தெரிஞ்சாகணும். சரியா? ஸோ ரைட் ஹேண்ட் ரூல் உங்களோட கட்டவரில் எடுத்துக்கோங்க. கட்டவரல்ல இருக்கக்கூடிய அந்த கட்டவரில் எடுத்துக்கோங்க, இல்லை உங்களோட ரைட்டு கை எடுத்துக்கோங்க. ரைட்டு கையில கட்டவரல் இருக்குல்ல, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கு, அப்பர்டா ஃபேஸ் பண்ணியிருக்கா. ஸோ அப்பர்டா ஃபேஸ் பண்ணியிருக்கு. அப்பர்டா இருக்கிறது தான் வந்து நீங்கள் கரண்ட்னு வச்சுக்கோங்க, டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். ஸோ இதுதான் உங்களோட கட்டவரல். இப்படிதான் இருக்கும். சரியா? இப்படிதான் இருக்கும். கட்டவரில் வந்து நேராக வைக்கும் போது உங்களோட அந்த கட்டவரலோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது மேலே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மற்ற விரல்லாம் இருக்கும்ல, அதை நீங்கள் கையை வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, தம்ஸ்அப் காட்டுற மாதிரி மடிச்சு வச்சிருக்கீங்க. அப்போ உங்களோட மற்ற ஃபிங்கர்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி வந்து போயிருக்கும். கரெக்டா? இதுதான் பார்த்தீங்கன்னா என்னன்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது அப்படியே என்ன பண்ணுங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி போடுங்க. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ இது கரண்ட்டு, இது இந்த டைரக்ஷனில் போகிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதுவே கரண்ட்டுன்றது டவுன்வர்ட்ஸில் இருந்ததுன்னா உங்களோட இது எப்படி இருக்கும், டவுன்வர்ட்ஸில் வச்சுக்கோங்க. உங்களோட கட்டவரில் வந்து டவுன்வர்ட்ஸ் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்ன்றது பாருங்க. ஸோ அப்போ எப்படி இருக்கும், இதே சர்க்கிள் தான், பட் அப்படியே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வந்து போகும். ஓகேவா? ஸோ கரண்ட்டுன்றது டவுன்வர்ட் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது இந்த மாதிரி போகும். சரி, இதுதான் வந்து ரைட் ஹேண்ட் ரூலு. இதை வச்சு நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத பாருங்க. உங்களோட கண்டக்டரை எங்கே கொடுத்துருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஈஸ்டில் ஆரம்பித்து வெஸ்ட், இந்த டைரக்ஷனில் உங்களோட கண்டக்டரை கொடுத்துருக்காங்க. இப்படி கண்டக்டரை கொடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மேலேருந்து பார்க்கும்போது, அபோவ்ல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு, பிலோல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு, இதுதான் வந்து கேள்வி. ஸோ அபோன்றது என்னென்ன, இதுதான் வெஸ்ட், இது ஈஸ்ட். ஸோ அபோன்றது இங்கே வெஸ்ட்டை குறிக்குது, பிலோன்றது ஈஸ்ட்டை குறிக்குது. எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதே தான் என்ன பண்ணுங்க, உங்களோட வெஸ்ட்ல இருந்து இப்போ வச்சுக்கோங்க. வெஸ்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்றப்ப பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்களோட ரைட் ஹேண்டா உங்களோட மூஞ்சிக்கு நேரம் வந்து வைங்க. உங்களோட கட்டவரல் என்ன இருக்கணும்னா உங்களோட மூஞ்சை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். சரியா? கட்டவரல்ன்றது அதாவது உங்களோட தம் ஃபிங்கர், தம்புன்றது உங்களோட மூஞ்சை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். தம்ஸ்அப் காட்டுற மாதிரி தம்ஸை உங்க மூஞ்சிக்கு மேலே வச்சு அப்படியே மூஞ்சாண்ட அப்படியே காமிங்க. இப்படி காமிக்கும் போது உங்களோட மற்ற விரல்லாம் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்றத நோட் பண்ணுங்க. நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி போகும். இந்த மாதிரி வந்து போகும். கரெக்டா? ஸோ இது கிளாக் வைஸ்ல இருக்கா, ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கா? ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ நான் மேல இருந்து பார்க்கும்போது, மேல இருந்து கண்டக்டரோட மேல இருந்து பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது தெரியுது. இதுவே வந்து நான் ஈஸ்ட் சைட்ல இருந்து பார்க்குறேன். ஈஸ்ட் சைட்ல இருந்து பார்க்குறேன் மீன்ஸ் என்னன்னா உங்களோட உங்களோட தம்பில்ல கையோட அந்த என்ன சொல்றது, உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடா வந்து தெரியணும். கரெக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல வந்து வைங்க. இப்போ வந்து உங்களோட தம்முன்றது அப்படியே ஆப்போசிட்ல வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அப்போ உங்களோட மற்ற விரல்கள்லாம் எந்த டைரக்ஷன்ல சுத்துது அப்படின்றத பாருங்க, இந்த டைரக்ஷன்ல வந்து சுத்தும். கரெக்டா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. நான் சொல்றதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கிளியரா புரியும், இல்லைன்னா வந்து புரியாம போயிடும். பிலோ த கண்டக்டர் clockwise direction. இவ்வளவுதான் நம்மளோட ஆன்சர். An electron
enters a magnetic field at right angles to it as shown in figure. ஓகே ஃபிகர் கொடுத்துட்டேன். the direction of force acting on the electron will be அப்படின்னு கேட்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் என்னன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தெரிஞ்சுக்கணும். அடுத்து எலக்ட்ரானோட டைரக்ஷனுக்கும் கரண்டோட டைரக்ஷனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் கரண்ட். கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன்ல போதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் வந்து கரண்ட்ன்றது இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ன்றது இந்த டைரக்ஷன்ல போச்சு, அதாவது ரைட் பக்கம் போச்சுன்னா இது லெஃப்ட் பக்கம் போகும். அதுதான் வந்து கணக்கு. ஸோ எலக்ட்ரான்ன்றது கீழ் பக்கமா போகுது அப்படின்னா நம்மளோட கரண்ட்ன்றது என்னவா மேல் பக்கமா வந்து போகும். நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மோஷன் அப்படின்னு கொடுத்தது வந்து ஃபோர்ஸ். உங்களோட கட்டவிரல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ஸ். உங்களோட ஆள்காட்டி விரல் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். உங்களோட நடுவிரல் பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட். இதை என்ன பண்ணுங்கன்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து வைங்க. வைக்கும்போது என்னன்னா ஒன்று வந்து இப்போ கொஞ்சம் பெர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி வைங்க. வச்சிருங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணுங்க, உங்களோட இந்த டயக்ராம் இருக்கா, இந்த ஸ்க்ரீன் இருக்கா, இந்த ஸ்க்ரீன்ல அப்படியே என்ன பண்ணுங்க உங்களோட அந்த கையை வந்து வைக்க பாருங்க. வைக்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா உங்களோட கட்டை விரல் ஸோ இப்படி இருக்குமா, கட்டை விரல் நடுவிரல் வந்து இந்த மாதிரி வந்து ஃபேஸ் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா என்னது ஃபோர்ஸு, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது என்னன்னா கரண்டோட டைரக்ஷன். இந்த மாதிரி இருக்கு. ஆனா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு இங்க இந்த படத்துல வந்து கரண்ட் வந்து என்ன இருக்கு, மேல் பக்கமா வந்து போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணி ஆகணும், நம்ம வந்து கரண்ட்டை வந்து மேல் பக்கமா கொண்டு வந்தாகணும். அப்படி மேல் பக்கமா கொண்டு வரும்போது உங்களோட நடுவிரல வந்து மேல் பக்கமா கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட தம் ஃபிங்கர்ன்றது ஸ்க்ரீனை இடிக்கும், ஸ்க்ரீனை அப்படியே குத்தும். கரெக்டா? ஸோ இப்படி வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும், இப்படி வச்சோம் அப்படின்னா உள் பக்கமா இப்படி குத்தும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட தம் ஃபிங்கர். ஸோ என்னோட கரண்ட்ன்றது மேலே இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது இந்த பக்கமா இருக்கு, என்னோட தம் ஃபிங்கர்ன்றது என்னது ஸ்க்ரீனை வந்து குத்துது, அதாவது இந்த பேப்பரை வந்து குத்துது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. சரியா? ஸோ அப்போ எனக்கு இந்த ஃபோர்ஸ் தம் தானே, ஃபோர்ஸ்ன்றது தானே தம்மு. ஸோ அந்த ஃபோர்ஸ்ன்றது என்ன ஆகுது, எங்க ஆக்ட் ஆகுது, பேஜுக்கு உள்ள ஆக்ட் ஆகுது, அதாவது ஸ்க்ரீனுக்கு உள்ள ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல வரணும். இந்த இதுல பார்த்தீங்கன்னா புக்குன்றதுனால இங்க பேஜ்னு கொடுத்துருக்காங்க, இன் டு த பேஜ்ன்றதான் நம்மளோட ஆன்சர். ரைட்டா? ஸோ எப்படி பிளேஸ் பண்ணோம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்கை போட்டு விடுங்க. தேங்க்யூ.